இங்கே வந்து காவல் நிலையங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, நமக்கு வந்து பயமுறுத்துகிறதா இருக்குது. ஏன்னா வந்து காவலர்களாக ஒருத்தர் யார் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, உயரமாக இருக்கணும், ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் மாதிரி இருக்கணும், அப்படி கம்பீரமாக இருக்கணும், இப்படிப்பட்டவங்கள தான் காவலராக தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால் நம்ம அப்படிப்பட்டவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கும், கொஞ்சம் வன்முறை உணர்ச்சி அதிகமாக இருக்குது அவங்ககிட்ட, ஒரு முரட்டுத்தனம் அதிகமாக இருக்குது. ஆனால் பெரும்பான்மையான மக்களைப் போல் ஒரு காவலர்கள் இருக்க வேணும். பெரும்பான்மையான மக்கள் எப்படி இருக்காங்க, ரொம்ப ஃபிட்டாக ஒரு மிலிட்ரி மேன் மாதிரியா இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி நீங்கள் போலீஸை தேர்ந்தெடுக்கக்கூடாது. இதனாலே என்ன பண்ணுறான், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கே நமக்கு பயமாக இருக்குது. அதனாலே என்ன ஆகுதுன்னா, போலீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாதாரண மக்களை பார்த்தோன்னே நம்மளை பார்த்து பயப்படுறாங்கன்னு அவங்க பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் வந்து ஏன் மக்களை பயமுறுத்துறாங்கன்னா, மக்கள் பயப்படுறாங்க. ஏன்னா நீ போலீஸை யாராக எடுக்கிற, அவன் 6 அடி இருக்கணும், அவன் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கணும், மிலிட்ரி மேன் மாதிரி மிலிட்ரியாக இருக்கணும், மிலிட்ரி போல் இருக்கணும். மிலிட்ரிக்கு வந்து நீ அந்த மாதிரி உடல் தகுதி தேர்ந்தெடுக்க வேண்டியதுதான். ஏன்னா அவங்க எல்லையில் இருக்காங்க, அவங்க வந்து எல்லையை பாதுகாக்க போகிறாங்க. ஆனால் வந்து போலீஸுங்கிறவங்க வந்து ஒரு மக்களோடு கலந்து வாழப்போகிறவர்கள். அப்போ மக்களோடு மக்களாகத்தான் அவங்க இருக்கணும், மக்கள் எளிதாக நெருங்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும். நீ போலீஸ்க்கு அவ்வளோ ஃபிட்னஸ் எதிர்பார்க்காத. இங்கே மக்கள் எல்லாருமே ஃபிட்னஸாக இருந்தால் மக்கள்லேருந்து தேர்ந்தெடு. வெறுமனே வந்து கல்வி தகுதியை மட்டும் வைத்துக்கொண்டு மக்களை ஒரு வேலைக்கு, அந்த போலீஸ் வேலைக்கு ஆள் எடுக்கணும். நீ ஃபிட்னஸ் இருக்கணும், ஓடணும், பிடிக்கணும், அப்போ குற்றவாளி எப்படி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ என்ன பண்ணுற, பயங்கர மிலிட்ரி மாதிரி நீ போலீஸ்க்கு ஆள் எடுக்கிற. மக்கள்லாம் அவங்கள பார்த்து பயப்படுறாங்க, நம்மளை பார்த்து பயப்படுற உடனே அது அவங்களுக்கு ஜாலியாக இருக்குது, மக்களை இவங்க பயமுறுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ மக்களை போல் இருக்கணும். நீங்கள் ஒரு ஆஃபீஸில் போகிறீங்க, ஒரு தாலுகா ஆஃபீஸில் போகிறீங்க, அங்கே எல்லாம் மிலிட்ரி மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். தாலுகா ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க எல்லோரும் மிலிட்ரி தான், மிலிட்ரி போல் இருக்கணும் அப்படின்னு மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி தான் நீங்கள் தாலுகா ஆஃபீஸ்க்கு வேலை எடுத்திங்கன்னா அங்கே போகிறதுக்கே பயப்படுவாங்க. அதனால் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு போலீஸாக ஆள் எடுக்கும்போது எப்படி எடுக்கணும்னா, கல்வி தகுதியை வச்சு மட்டுமே எடுங்க. ஃபிட்னஸ்ங்கிறது அப்புறம் வேலைக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து நீங்கள் கட்டாயப்படுத்துங்க. மற்றபடி ஒருத்தர் குள்ளமாக இருக்கலாம், ஒரு போலீஸ் வந்து குள்ளமாக இருக்கலாம், எப்படி குள்ளமாக இருக்கலாம், ஆனால் வந்து குள்ளமாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். சும்மா வந்து இந்த ட்ரெஸ்ஸே பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு, இந்த காக்கி கலர் ட்ரெஸ்ஸு இப்படிலாம் இல்லாமல் சாதாரண ஒரு தாலுகா ஆஃபீஸில் போனால் ஒரு எப்படி இருப்பாங்க, ஒரு ஊழியர்கள் எப்படி அதுபோல் ஒரு இருக்கணும். அப்போ ஃபிட்னஸ்ன்னு அதுக்குன்னு தனியாக ஒரு குரூப் வைங்க. ஃபிட்னஸ்ஸு தேவை இருக்குது, ஓடி பிடிக்கணும் அப்படிங்கிற வேலையெல்லாம் தேவையெல்லாம் இருக்குது அப்படின்னா அதற்குன்னு ஒரு போலீஸில் ஒரு குரூப்பை வச்சுருங்க. எல்லா போலீஸும் ஃபிட்னஸோடு இருக்கணும், ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி இருக்கணும்னு நினச்சா ஒரு தப்பு நடந்தால் நமக்கு ஒரு காவல் நிலையம் போகிறதுக்கே பயமாக இருக்குது. அதனால் அந்த தைரியத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் ஏமாத்துறாங்க, கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்குறது. ஒரு 2000 ரூபா திருப்பி கொடுக்கலன்னா கூட நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். அப்போ போலீஸ் ஸ்டேஷனுங்கிறது எனக்கு ஈஸியாக தெரியணும், அங்கே மனிதர்கள் என்னை போல தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அங்கு வேலை செய்கிறவர்கள், அந்த காவலர்கள் என்னை போல தான் இருக்கிறார்கள், அவர்கள் ஆஜானு போகமான மிலிட்ரி மாதிரி இருக்கும்போது நாங்கள் போகிறக்கே போய்ப்போம், அடிச்சிருவாங்களோ. கிட்டத்தட்ட போலீஸ்லாம் பார்த்தா அந்த மாதிரி கூட டக்குன்னு கோவப்படுவாங்க, டக்குன்னு கை வச்சுருவாங்க. ஏன்னா அவங்க ஒரு வன்முறை உணர்ச்சி மிகுந்தவர்கள், பயமுறுத்துகிற ஒரு தோற்றம் அவரிடம் இருக்கிறது. பயமுறுத்தியே வாழ்கிறாங்க, பிறரை பயமுறுத்தியே பயப்படுறவங்களோட உணர்ச்சி அவங்களுக்கு தெரில. ஒரு பயப்படுறவங்க எப்படியெல்லாம் எதற்கு ஏன் பயப்படுகிறார்கள், பயப்படுறவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் பயமுறுத்தியே அவர்கள் சின்ன வயசுலேருந்து ஒரு ஆதிக்க குணத்தோடையே வளர்கிறாங்க. இப்போ ஒரு பள்ளிகளில் கூட பார்த்திங்கன்னா நல்லா உயர்ந்த பையன், வளர்ந்த பையன் அல்லது வளர்ந்த பொண்ணு இப்போ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆதிக்கம் படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். அடிக்கிறது, திட்டுறது, கேட்டால் அடித்தா கேட்குறக்கு ஆள் இல்லை, இந்த மாதிரி தான் இவங்க இருப்பாங்க. இவங்க தான், இந்த மாதிரியான ஆட்கள் தான் போலீஸ்க்கு தேவை. உயரமாக இருக்கணும், அதாவது அடித்தா உயரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்க்கு எப்படி ஆர்டர் எடுக்கிறான், மிலிட்ரி மாதிரி இருக்கணும், ஓடணும், சாடணும், ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா இவங்க பெரும்பாலும் சின்ன வயசுலேருந்து எப்படி வளர்கிறாங்க, பிறரை ஆதிக்கம் செலுத்தியே வளர்கிறார்கள். அப்போ போலீஸுங்கிற ஒரு அதிகாரம் கிடச்சுன்னா அது அவங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக தான் இருக்கும். ஒரு பயப்படுகிறவர்கள், பாதிக்கப்படுகிறவர்களின் உணர்வுகள் என்ன அப்படிங்கிறது வந்து அப்போ அப்படிப்பட்டவர்களை நீ காவலர்களாக தேர்ந்தெடுக்கணும். அதுக்காக ஃபிட்னஸ் உள்ளவங்க தேவையே இல்லைன்னு நான் சொல்லலை. அது ஒரு 50% என்ன பண்ணோம், 50% ஒரு மக்களைப் போல் ஃபிட்னஸ் தேவையில்லை. 50% மக்கள் ஃபிட்னஸ் தேவையில்லாத ஒரு போலீஸாக எடுங்க. 50% ஃபிட்னஸ், இந்த மாதிரி கலந்து எடுக்கணும். அப்போ தான் வந்து காவல் நிலையம் போகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கணும். அது வந்து நம்மளை மாதிரியான ஆட்கள் இருக்கிற ஒரு இடம்தான். அப்போ தான் நமது உணர்ச்சிகளை அவங்க புரிஞ்சுப்பாங்க, அவங்கள பற்றின பயம் நமக்கு இருக்காது. ஏன்னா நிறைய குற்றங்களுக்கு காரணம் நம்ம ஒரு 5000 வாங்கிட்டு அவங்க தரமாட்டேன்றாங்க அப்படின்னா என்ன தைரியத்தில் நாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கெலாம் போக மாட்டோம்னு நினைக்கிறாங்க.
போகிறதுக்கு நமக்கு பயமாக இருக்குது. சின்ன சின்ன அப்போ அதே இப்போ சமீபத்தில் ஒரு கொலை நடந்துச்சு. ஒருத்தர் 2000 ரூபாய் வாங்கிட்டு தரலங்கிறதுக்காக அவனை வந்து ஒரு 3-4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து 19 வயசு பசங்க அவனை வந்து கொலை பண்ணுறாங்க 2000 ரூபாய்க்கு. அதனால் 5000 ரூபாய்க்கெல்லாமாவா நீ போவ 100 ரூபாய்க்கு கூட கொலை நடந்திருக்கு. அதனால் சின்ன சின்ன ஒரு 1000 ரூபாய் 500 ரூபா வாங்கிட்டு தரலையா, சான்றுகள் இருக்கா, உடனே நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, உடனே அந்த பிரச்சனையை உடனே முடிச்சு வைக்கிறதுக்கு வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இப்போ போலீஸ் ஸ்டேஷனுங்கிறது வந்து நமக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அப்போ அந்த பயம் இருக்கும் மக்களுக்கு. எதாக இருந்தாலும் இவங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்குறது, மக்கள் ஒழுங்காக இருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷனை பற்றின பயம் யாருக்கு இருக்கணும்னா குற்றவாளிகளுக்கு இருக்கணும், குற்றம் செய்கிறவர்களுக்கு இருக்கணுமே தவிர மக்களுக்கு இருக்கக்கூடாது. போலீஸ்ன்னு நினச்சாலே எனக்கு தைரியம் இருக்கணும். நேர்மையானவர்களுக்கு தைரியம் வர வேண்டும், குற்றவாளிகளுக்கு தான் பயம் வர வேண்டும். இன்றைக்கி மக்கள் எல்லாருமே வந்து போலீஸ் ஸ்டேஷனை பார்த்து பயப்படுறாங்க. அப்போது காரணம் என்னென்னா அவங்களுடைய போலீஸ்னால் அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு மிலிட்ரி மாதிரி அவங்க இருக்காங்க. முரட்டுத்தனமாக தோற்றத்தில் அவர்கள் எப்போவுமே பாதிக்கப்படுகிறவர்களுடைய உணர்வுகள் என்ன, பயப்படுகிறவர்கள் அந்த மாதிரி ஒரு பலவீனமான மனிதர்களின் உணர்வுகள் என்ன என்பது தெரியாதவர்களாக காவல் நிலையத்தில் இருப்பவர்கள் பெரும்பாலும் இருப்பதாக நான் உணர்கிறேன். அதனால் எல்லா மக்களைப் போல அவர்கள் இருக்க வேண்டும். நீ யூனிஃபார்ம் கூட ஒரு போலீஸுக்கான யூனிஃபார்ம்னு தனியாக கொடுக்க வேண்டிய, ஒரு தாலுகா ஆஃபீஸில் வேலை பார்க்குற அவனுக்கு தனி யூனிஃபார்ம் கொடுக்குற அப்படி இல்லைல்ல. ஒரு போலீஸ் கூட சாதாரண யூனிஃபார்மில் கூட இருக்கலாம். ஒரு வெண்மை நிற ஆடை இந்த மாதிரி சாதாரண யூனிஃபார்ம், ஒரு போலீஸ்னால் அதற்கான யூனிஃபார்மோடு இருக்கணும், அதுக்கான அடையாளத்தோடு, அப்படி இல்லாமல் சாதாரண மனிதர்களைப் போல் ஒரு போலீஸ் இருக்கலாம். அதற்கு வேறு ஏதாவது முறைகளை நீங்கள் கையாளணும். அந்த மாதிரி சாதாரண மக்களைப் போல் இருப்பதற்கு என்னென்னலாம் செய்ய முடியும், மக்கள் என்ன உளவியல் ரீதியாக ஏன் காவல் நிலையத்தை அணுக மாட்டாங்க, ஏன்னா அதான் குற்றங்கள் பெறுவதற்கு காரணமாக இருக்குது. பெரிய குற்றங்கள் நடப்பதற்கு சின்ன குற்றத்திலே ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டால் பெரிய குற்றம் நடக்காது. 2000 ரூபா வாங்கிட்டு திருப்பி தரலன்னு ஒரு கொலை நடக்குது, 500 ரூபா வாங்கிட்டு திருப்பி தரலன்னு சொல்லிட்டு ஒரு கொலை நடக்குது. அப்படின்னா அந்த 500 ரூபா வாங்கிட்டு அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாமே. அந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த காவல் நிலையம் நமக்கு அந்த தைரியத்தை ஏன் கொடுக்கவில்லை? காரணம், மக்களிடமிருந்து அது விலகி இருக்கிறது. காவல் நிலையத்தை பார்த்தாலே மக்கள் பயப்படுகிறார்கள். அதனால் வந்து ஒரு மென்மையான, அது ஒரு சாதாரண தாலுகா ஆஃபீஸ் மாதிரி தான், புகார் கொடுக்கணும், அந்த மாதிரியான வேலைகள் அடிக்கிறது இப்படியெல்லாம் சித்திரவதை இப்படியெல்லாம் இல்லாமல் காவல் நிலையத்தின் தன்மையவே மாற்றணும். காவல் நிலையம், சிறை இதெல்லாம் வந்து இதோட நீதிமன்றம் இதோட தன்மையவே ரொம்பவும் மாற்றி மிரட்டுற மாதிரி இல்லாமல் ஒரு மக்களோடு மக்களாக இருக்கிற மாதிரி மாற்றும்போது தான் குற்றங்கள் குறையும், மக்களுக்கு தைரியம் ஏற்படும். காவல் நிலையத்தை நினைத்தால் நமக்கு காவல் நிலையம் இருக்கிறது என்கிற தைரியம் ஏற்படும். குற்றவாளிகளுக்கு தான் பயம் வரணும். இன்றைக்கி மக்களே பயப்படுறாங்க, சாதாரண மக்களே ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு பயப்படுறாங்க. அது தனியாக தெரிகிறது. உடையாலும் சரி, உருவத்தாலும் சரி, தோற்றத்தாலும் சரி, பழகுகிற விதம் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அப்படிங்கும்போது எளிமையான மக்கள் அங்கே போக மாட்டாங்க. அதனால் எளிமையான மக்கள் குற்றங்களை சகித்து கொள்கிறார்கள். நமக்குள்ளே வச்சுப்போம், எதுக்கு தேவையில்லாமல் அங்கே போயிட்டு அப்படின்ற மாதிரி. அதனால் சாதாரண மக்களைப் போல் ரொம்ப ஃபிட்னஸ் எல்லாம் எதிர்பார்க்காம சாதாரண மக்கள் அறிவு தகுதி, மனிதநேய தகுதி, மனிதநேயங்கிறதே இப்போ அங்கே காவலை, ஏன்னா அவங்க அதை எதிர்பார்க்கலை. பெரும்பாலும் ஒரு முரட்டுத்தனமாக தான் எதிர்பார்க்குறாங்க. ஒரு வாட்டச்சாட்டமாக மிலிட்ரி மேன் மாதிரி இப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. தவிர ஒரு மனிதநேயங்கிறது ஒரு மக்களோட மக்களாக, ஒரு பாதிக்கப்பட்டவர்களிலிருந்து காவலர்கள் அங்கே வர வேண்டும். பாதிக்கப்பட்டவர்கள் யார் இருப்பாங்க? ஒரு பலவீனமான உடல் அமைப்பு, இவர்கள் தான் வந்து எப்போவுமே வந்து மனிதநேயம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. யார் பலவீனமான உடல் யாரிடம் இருக்கோ அவர்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. ரொம்ப உடம்பு வாட்டச்சாட்டமாக இருந்தால் மற்றவங்க உடம்பை பார்த்தே பயப்படுவாங்க. அதனால் அவர்கள் மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறவர்களாக இந்த சமூகமே அவர்களை மாற்றிவிடும். அப்படிப்பட்டவர்களிடம் தான் நீங்கள் காவலர்களை தேர்ந்தெடுக்கிறீங்க. அதனால் பாதிக்கப்பட்டவர்களிலிருந்து காவலர்களை தேர்ந்தெடுக்கணும்னா பலவீனமான உடல் யாரிடம் இருக்கிறது அவர்களை தேர்ந்தெடுங்கள். அவர்கள் தான் பலவீனமான. அப்போ எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கணும்? நோஞ்சானா இருக்கான் அதுதான் தகுதின்னு நான் சொல்ல வரல. பலவீனமான உடல், அப்புறம் நல்ல ஏதாவது எழுத்து தேர்வு, நல்ல வந்து கற்பனை திறன், அப்புறம் வந்து படிச்சிருக்காரு, இந்த மாதிரி தேர்ந்தெடுங்க. உடல் தகுதிங்கிறது அப்புறமா தான், அது தேவையே இல்லை. ஒரு 50% போலீஸாருக்கு உடல் தகுதியே தேவையில்லைப்பா. நீ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு ஊனமுற்றவராக இருக்கலாம். ஊனமுற்றவராக இருந்தாலும் நீ போலீஸாக இருக்கலாம். ஊனமுற்றவர்னு சொல்லக்கூடாது, மாற்றுத்திறனாளியாக இருக்கலாம், போலீஸாக இருக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த மனித நேயம் தான் நமக்கு தேவை. ஒரு காவலர் பணியில் இருப்பவர்கள் மனித நேயம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தான் வந்து அதுதான் ஒரு பாதுகாப்பை தவிர
ஒரு மிரட்டுறது, அதனால குற்றத்தை ஒழிச்சிட முடியாது. ஒரு குற்றத்தை ஒழிப்பதற்கே இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அடிக்கணும், திட்டணும். இப்படி ஒருத்தர் ஒரு பிள்ளையை வளர்க்குறோம் அப்படின்னா, அந்த குழந்தைய அடித்து, நான் உன்னை நீ திருடுனா அடித்து பிச்சு போடுவேன் உன்னைய, நீ கெட்ட வார்த்தை பேசினா அவனுக்கு சூடு வச்சிருவேன் உன்னைய, இப்படியே அந்த குழந்தைய நீ வந்து நல்ல வழியில் பண்ணிட முடியுமா? அந்த குழந்தைகிட்ட அன்பாக பழகணும். இவங்க இப்போ அப்போ போலீஸாக ஏன் இப்படி எடுக்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான மனப்பான்மை தான் ஒரு குற்றத்தை ஒடுக்கும்னு நினைக்கிறாங்க. ஒரு குற்றத்தை அழிப்பதற்கு இந்த மாதிரி மனப்பான்மை, மிரட்டணும், சூடு வச்சுருவேன், லத்தி அடிப்பேன், பிச்சிடுவேன், உத பின்னிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனால் நீ குற்றத்தை ஒழிக்க முடியாது. ஃப்ரெண்ட்லியாக பழகணும், ஒரு குழந்தைகள்கிட்ட அன்பாக பேசணும். அப்போ தான் அந்த குழந்தைகளை பெற்றோர்களால் நல்லா வளர்க்க முடியும். அடித்து, சூடு வச்சு, பிச்சு, உதச்சி, மிரட்டி, ஊன்னு மூஞ்சி கண்ணெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு குழந்தைய நீ நல்லா வளர்த்துருவியான்னு. அதுபோல் தான் ஒரு போலீஸாருங்கிறது வந்து அப்போது வந்து ஒரு பெற்றோரை பார்த்தாலே பயம் வரக்கூடாது, அப்பாவை பார்த்தாலே பயம் வரக்கூடாது. அப்பா என்னப்பா நீ போப்பா, நீ இப்படி தான் பண்ணுவேன், நான் உன்னை பேச மாட்டேன், நீ என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக, ஒரு போலீஸுங்கிறவங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். சும்மா அப்பா அப்படி மிலிட்ரி மேன் அப்படின்றதுன்னு வச்சு பசங்களாம் ஒன்று போயிடுவாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. அதனால தான் குற்றங்கள் நடக்குது. குற்றங்கள் நடப்பதற்கு காரணம் என்னென்னா, நம்ம காவலர்கள் வந்து மக்களிலிருந்து வேறுபட்டவர்களாக இருக்கிறார்கள். பலவீனமானவர்களை அதாவது பலமானவர்களை நாம் வந்து காவலர்களாக தேர்ந்தெடுக்கும் போது பலவீனமானவர்களின் உணர்ச்சிகள் தெரியவில்லை, பலவீனமானவர்களின் பிரச்சனை என்னங்கிறதே தெரில. பாதிக்கப்பட்டவர்கள் யார்? பெரும்பாலும் பலவீனமானவர்கள் தான். பாதிக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனை என்னன்னே தெரில. அதனால் மக்களிலிருந்து மக்களோடு மக்களாக கலந்து பலவீனமானவர்களை நீங்கள் என்ன பண்ணணும், உடல் தகுதியை தேர்வு பண்ணி, உடல் தகுதியை தேர்வுங்கிறது வந்து உடல் தகுதியை தேர்வுங்கிறது வந்து அதற்குன்னு ஒரு 50% தான் வச்சுக்கணும். 50% போலீஸார் மட்டும்தான் உடல் தகுதியை அடிப்படையாக கொண்டு இருக்க வேண்டும். 50% போலீஸார் உடல் தகுதியெல்லாம் தேர்வு இல்லை. ஒரு மாற்றுத்திறனாளியும் ஒரு போலீஸாக இருக்க முடியும். ஒரு மாற்றுத்திறனாளி ஃபிட்னஸே இல்லை, ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் அவர்கிட்ட வந்து நல்ல அறிவுபூர்வமான அணுகுமுறை இருக்குது, கண்டிப்பாக மனிதநேயர் அப்படின்னா அவரை வந்து நீ தேர்ந்தெடு. அப்போ தான் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் நான் காவல் நிலையம் ஓடுவேன், பொசுன்னு ஓடுவேன். நான் சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாக்கிட்ட நான் எதையுமே கம்ப்ளைண்ட்டாக சொன்னதே கிடையாது. 1-2 விஷயந்தான் சொல்லியிருக்கேன் எங்கள் அப்பாக்கிட்ட. காரணம் என்னென்னா, எங்கள் அப்பாவை நெருங்கி பேசுகிறதுக்கே எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க. எங்கள் வீட்டில் உள்ளவங்க தான், மற்றவங்களாம் கிடையாது. இப்படி தான் அன்றைய காலகட்டத்தில் அப்பாக்கிட்ட பேசுகிறதே பயமாக இருக்கும். தீபாவளிக்கு சட்டை எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்குறது என்கிட்ட தான் சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி பயமுறுத்துகிற ஒரு நபரை அப்படிலாம் இல்லாமல் அப்போ அவர்கிட்ட போய் எனக்கு நடந்த பிரச்சனைகளை அவன் அடிச்சிட்டான், இவன் என்ன திட்டான், அல்லது நான் என்னப்பா என்ன பயமாக அப்படி ஏதாவது சொல்லுவேன், நான் சொல்ல மாட்டேன். அப்போ என்னுடைய பிரச்சனைகள் அவர் காதுக்கு போகாது. அதுபோல் தான் இன்றைக்கி வந்து போலீஸ் வந்து பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும்போது மக்கள் போகமாட்டேன்றாங்க. ஒரு பிரச்சனை, ஒரு 1000 ரூபா வாங்கிட்டு ஒருத்தர் தரேன்னு சொன்னார், 5000 வாங்கிட்டு தரேன்னு சொன்னார், இப்போ தர மாட்டேன்றாரு அப்படின்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அப்போ எனக்கு அது ஈஸியாக தெரியணும். சார் பாருங்கள் சார், இந்த மாதிரி தரமாட்டேன்றாங்க சார், அப்போ ஒரு கம்ப்ளைண்ட் எழுதுப்பா, சரி சார் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அப்போ தான் குற்றங்கள் குறைஞ்சிரும். எது எடுத்தாலும் போலீஸுக்கு போயிடுவாங்க உங்களுக்கு. அப்போ அதனால் ஃபிட்னஸே தேவையில்லைன்னு சொல்லலை. ஒரு 50% ஃபிட்னஸ், ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி ஒரு போலீஸ், 50% மக்களோடு மக்களாக பணியாற்றுகிற ஒரு போலீஸ். அந்த ட்ரெஸ்ஸை கூட கொஞ்சம் மக்களோடு நெருக்கமாக, மக்களிருந்து விலகி இருக்கிற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸு தேவையில்லை. ஒரு காக்கி உடை அணிந்து கொண்டு அப்படியெல்லாம் தேவையில்லை. மக்கள் வந்து காக்கி உடை அந்த மாதிரியெல்லாம் தேவையில்லை. வேறுபடக்கூடாது, மக்களோடு கலக்க வேண்டும். மக்கள் எளிதாக போகணும், எளிதாக அவர்களிடம் போய் புகார் கொடுக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அப்போது குற்றங்களே ஆரம்பத்திலே தடுத்துடலாம். காவல் நிலையத்தை பற்றின பயம் இந்த குற்றம் செய்கிறவர்களுக்கு வந்துவிடும்.